ஹலோ மக்களே! திருலக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மகாவ கவிதா அப்படியே வீட்ட விட்டு வெளியில தொரத்தும்போது, கரெக்ட்டா நம்ம திவ்யா வந்து மகாவ காப்பாத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. நம்ம மகா திவ்யாவோட கண்ணுக்கு முன்னாடியே திருவுக்கு அந்த குங்குமத்த வச்சுவிட்டு அப்படியே நம்ம திருவோட கால்ல விழுறாங்க. இத பார்த்த நம்ம திவ்யாவோட ஆக்ஷன் இனி என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம தீருவும் கவிதாவை எதிர்த்து நம்ம மகாவுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களே இந்த மகாவை பத்தி இப்படி தப்பா பேசலாமா? மகா ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை அப்படி சொல்லும்போது, நம்ம கவிதாவும் எனக்கு நல்லாவே தெரியும். இவ எல்லாம் எல்லாரையும் மயக்கிறதுல சரியான ஆளு. ஏற்கனவே இவளை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அன்னைக்கு உன்னோட ரூம்ல வந்து உனக்கே தெரியாம குங்குமத்தை வச்சு விட்டா, அப்பவே இந்த இவளை வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்க வேண்டியது. இது ரொம்பவே லேட் ஆயிட்டு. இன்னைக்கு பாத்தீங்களா என்ன ஒரு நிலைமை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மகா இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவிதா நம்ம மகாவோட பேக் எல்லாமே எடுத்துட்டு வந்து மகா கிட்ட கொடுக்குறாங்க. இனி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு. நம்ம மகாவுக்கு மனசுல ஃபுல்லா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திருவுக்காக பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கோமே, அந்த பூஜை நடுவுல தடங்கல் படவே கூடாது. இந்த 18 நாளை மட்டும் அந்த பூஜையை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போனாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் திருவை நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகாவும் இல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன்னு சொல்லும்போது கவிதா கேட்குற மாதிரி இல்லை. கவிதா ஒரு கட்டத்துல இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டியா, இனி இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாதுன்னு நம்ம மகாவை அப்படியே கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டுக்கு வெளியில கீழே தள்ளி விடுறாங்க. கரெக்டாக நம்ம மகா கீழே விழும்போது தேவியா கை தாங்களா பிடிக்கிறாங்க. தேவியாவை மகாவை பார்த்து, என்ன மகா எதுக்காக இப்படி ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஆதரவாக இருந்து நம்ம கவிதா கிட்ட வந்து, என்ன சித்தி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம கவிதாவும், என்ன திவ்யா மறுபடியும் இந்த மகாவுக்கு ஆதரவாக நீ இருக்காத அப்படி சொல்லும்போது நம்ம மகா கிட்ட, என்னாச்சு மகா இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வீட்டில் நடக்குதுன்னா அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது கவிதாவும் அது எப்படி அவளோட வாயினால சொல்லுவா, செய்யறதெல்லாம் செய்துட்டு ஒன்றும் தெரியாதவ மாதிரி நிற்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா நம்ம மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் இதுக்கு தானே நம்ம மகாவை நான் இங்கே வீட்டில் அனுப்பி விட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாக்கு மேலே எந்த தப்புமே இருக்காது, நீங்கள் தான் தப்பாட்டு புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம திவ்யா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா அப்படியே அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மகாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதானா, நீங்கள் மகாவை சந்தேகப்படுறதும் சரி, என்னை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்கு ஆதரவாக இருந்து கவிதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலுமே என்னோட மகாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். மகா ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் எல்லாம் இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் யாருக்குமே துரோகம் கூட பண்ண நினைக்க மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணை போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம திவ்யாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. திருவை பார்த்து, திரு இதில் நீ கூட அப்படியே நின்றுட்டு இருக்க, எதுவுமே நம்ம மகாவுக்கு ஆதரவாக பேசாமல் இப்படி ஒரு செயலை பண்ணிகிட்ருக்கே அப்படி கேட்கும்போது நம்ம திருவும், நானும் அத்தைக்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க தான் கேட்காம இப்படி செய்துட்ருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி நீங்கள் பண்ணுறது எல்லாமே அநியாயம், இந்த மாதிரி செய்யாதுங்க, மகா இப்போவே இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி சொல்லும்போது பாட்டியும், நீயே பார்த்துல உன்னோட சித்தி அவங்க முடிவில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒரு செயலை அவள் கண்ணாலே பார்த்துட்டா. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இன்னும் அந்த மகாவை நம்பி வீட்டுக்குள்ளே விடுவா, அவள் செய்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம திவ்யாவும், இல்லை எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அத்தனை மரியாதையே இந்த மகாவுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா பயங்கரமாக பிரச்சனை பண்ணி நம்ம மகாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம கவிதாவும் திவ்யா கிட்ட என்ன சொன்னாலுமே கேட்குற மாதிரில மகாவுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. மகாவை நம்ம திவ்யா கிட்ட வந்து, அக்கா நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை இருக்கீங்க என் மேலே, எப்போவுமே உங்களுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து எனக்காக இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை எதிர்த்து இப்படி நிற்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் திவ்யா கிட்ட சொல்லும்போது தேவியாவும், உன்னை பற்றி எனக்கு தெரியாத மகா, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உன்னை பற்றி யாருமே இங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லணும்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை பற்றி நீ யோசிக்கலையான்னு நம்ம மகாவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகாவும் திவ்யா கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது, இன்னைக்குள்ள பரிகார பூஜையை நல்லபடியாக பண்ணணும், வீட்டில் நடந்த பிரச்சனைனால நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் அப்படியே பரிகார பூஜை பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம திவ்யாவும் திருக்கிட்ட வந்து, திரு இந்த வீட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது, ஒரு வார்த்தை கூட இதை பற்றி என்கிட்ட நீ சொல்லலையா, எவ்வளோ தைரியம் இருந்தால் சித்தி எல்லாம் மகாவை இந்த மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மகாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் மயிலையும் மகா வச்சு இப்படி பேசுறது
எவ்வளோ பெரிய தவறான செயல் சொல்லிட்டு நம்ம திருக்கிட்ட சொல்லும்போது திருவும் நானும் அதை தான் கவிதா அத்தை கிட்ட சொன்னேன். கவிதா அத்தை கிட்ட மகாவுக்கு ஆதரவாக தான் நானும் எல்லாமே பேசினேன். நீ வந்த பிறகு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவ்யாவும் மகாவுக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு அவமானமும் நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திருக்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மகாவும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு சரி இப்போ என்ன செய்யறது, அக்கா வேற அவங்க ரூமில் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நம்மனால அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்க முடியாது, ஆனால் நமக்கு டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம மகா ஒரு தயக்கத்தோடு இருக்கும்போது எதுக்கும் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு நம்ம திருவோட ரூமுக்கு வராங்க. அங்கே திவ்யாவை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி எல்லாத்தையுமே கொடுப்போன்னு நம்ம திருவுக்கும் திவ்யாவுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திருக்கிட்ட வந்து நான் உங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன், அதனால் இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது நம்ம திருவும் சாப்பிட்டுட்டு திவ்யா கிட்ட கொடுக்கும்போது திவ்யாவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மகா உன்னோட பிரசாதம் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது மகா, இது வரைக்கும் கோவிலில் தான் இந்த மாதிரி ஒரு சுவையோடு சாப்பிட்ருக்கேன், ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மகாவை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படி நம்ம மகாவும் திவ்யா கிட்ட உங்களுக்காக தான் எல்லா பூஜையும் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குங்கும பிரசாதத்தை அப்படி நம்ம மகா வந்து திவ்யாவோட நெத்தியில வச்சு விடுறாங்க. அதே சமயத்துல சரி திருவுக்கும் வச்சு விடணுமே, இப்ப என்ன சரி சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும் போது நம்ம திவ்யாவே மகா கிட்ட வந்து நீ தானே இதுல ப்ரேயர் பண்ண, அதனால நீயே இந்த குங்குமத்தை வச்சு விடுன்னு சொல்லும் போது மகாவும் திருவோட நெத்தியில அந்த குங்குமத்தை வச்சிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கவிதாவும் எப்படியாவது இந்த விஷயத்த காஞ்சனா கிட்ட சொல்லி ஆகணும். இந்த திவ்யா கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையுமே தடுத்துட்டா. அந்த மகாவை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன். அந்த சமயத்துல திவ்யா வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலே இது கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதை காஞ்சனா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி காஞ்சனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் என்னாச்சு கவிதா திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படி கேட்கும்போது நம்ம கவிதாவும் இந்த திவ்யா செய்த செயல் எதுவுமே சரியில்லைக்கா, அவள் என்ன பண்ணா தெரியுமா, மகா இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருந்தா, அதனால அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். அந்த சமயம் பார்த்து கரெக்டாட்டு திவ்யா வந்து மகாவுக்கு ஆதரவாக இருந்து அவளை வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டா, அவள் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை தான்க்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம காஞ்சனா கிட்டே எல்லாத்தையும் சொல்லும் போது காஞ்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த திவ்யாவுக்கு என்னதான் வேணும், மகா என்ன செய்தாலுமே அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கா, இந்த வாட்டி அவளை சும்மாவே விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த மகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திவ்யா நம்மகிட்ட சொல்லாமலே திருவோட வீட்டுக்கு போயிட்டாலும் சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் திவ்யாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம திவ்யாவும் என்னடா அம்மா ஃபோன் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவசரமாக ஃபோனை எடுக்கும்போது அப்படி நம்ம திருக்கிட்ட அம்மா கிட்ட சொல்லாமல் கூட வந்துட்டேன், இப்போ அம்மா எப்படி திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் அந்த ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம மகாவை திருக்கிட்ட இப்படி காலை பார்க்குறாங்க. திருவுக்கு புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இப்போ நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா, நம்ம திவ்யா வேற பக்கத்தில் இருக்கா, எப்படியாவது அவள் மட்டும் பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி நம்ம திருவும் மகா கிட்ட கண்ணை செவிலே என் காலில் விழாத ஒழுங்கா சும்மா இருன்னு சொன்னாலும் நம்ம மகா கேட்குற மாதிரில கரெக்டாக திவ்யா பார்க்குறதுக்கு முன்னாடி திருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திவ்யா அதை கவனிக்கலன்னு சொல்லலாம்.